உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய ஆபத்து. நிலைமை கையை மீறி போகுது. ரஷ்யா புதின் தந்த ஷாக் வார்னிங். மத்திய கிழக்கில் பற்றி எரியும் இஸ்ரேல் ஈரான் போர் தற்போது உலக நாடுகளின் சமையலறை வரை எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகள் உலக எரிசக்தி சந்தையை பெரும் நெருக்கடியில் தள்ளியுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் 1/5 பங்கு ஈரான் அருகே உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது நிலவும் இந்த போர் பதற்றத்தால் இந்த வழித்தடம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், அடுத்த சில வாரங்களில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் எண்ணெய் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்படலாம். ஏற்கனவே உற்பத்தி குறைந்து விட்டது. சேமிப்பு கிடங்குகள் தேங்கி கிடக்கின்றன. இந்த போக்குவரத்து முடக்கம் உலக பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அதிரடி காட்டியுள்ளார். 2022க்கு பிறகு முதல் முறையாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டியுள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. பெங்களூரு, மும்பை மற்றும் கொல்கத்தா போன்ற பெருநகரங்களில் வணிக ரீதியிலான LPG சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து அந்நாட்டு எரிவாயுவை வாங்குவதை ஐரோப்பிய நாடுகள் வெகுவாக குறைத்து கொண்டன. ஆனால் தற்போதைய தட்டுப்பாட்டை பயன்படுத்தி மீண்டும் ஒரு டீலுக்கு புதின் அழைப்பு விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடன் மீண்டும் நீண்டகால எரிசக்தி உறவை ஏற்படுத்த ரஷ்யா தயாராகவே இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பச்சை கொடி காட்டப்பட வேண்டும் என புதின் தெரிவித்துள்ளார். உலகிலேயே 2வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான ரஷ்யா இந்த விலையேற்றத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறது. ஐரோப்பாவுக்கு பதில் ஆசிய நாடுகளுக்கு தள்ளுபடி விலையில் எண்ணெய் விற்று வரும் ரஷ்யா இப்போது தன் வருவாயை பெருக்கிக் கொள்ள நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இந்த மாதம் ரஷ்யா எண்ணெய் விற்க உள்ளது. அதிலும் நல்ல வருமானம் பார்க்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளன. போர் தொடங்குவதற்கு முன் ஐரோப்பாவின் 40% எரிவாயு தேவையை ரஷ்யா பூர்த்தி செய்தது. தற்போது அது 13% குறைந்துள்ளது. ஈரானில் உள்ள பள்ளிக்கூடங்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் தாக்குதல்கள் போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. உலகமே ஒரு போரின் விளிம்பில் நிற்கும் போது எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் சாமானிய மக்களின் பாக்கெட்டுகளை பதம் பார்க்க போவது மட்டும் உறுதி.